ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஜேகே வாய்ஸஸ். நம்ம இங்கே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட லோ எண்ட் பிசியில் எப்படி நம்ம பிஎஸ்பி எமுலேட்டருக்கு எப்படி லாக் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பிஎஸ்பி எமுலேட்டர் எப்படி ஏற்றுறது உங்களுக்கு தெரியல அப்படின்னா, நான் கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். அது வந்து பிஎஸ்பியோட டைரக்ட், அதாவது அஃபிஷியல் வெப்சைட்டு. நீங்கள் அதில் போய் பிஎஸ்பி எமுலேட்டர் ஏற்றி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போது நான் பண்ணுற ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு செட்டிங்ஸ் தான் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். வாங்க கேஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ பிஎஸ்பி எமுலேட்டர் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்கள் பிஎஸ்பி எமுலேட்டர் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ பிஎஸ்பி எமுலேட்டர் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு பேக் ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா DirectX 11 சூஸ் பண்ணிக்கோங்க. DirectX 11 சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து டிவைஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெல் ஹெச்டி கிராஃபிக்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட என்ன கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இன்டெல் ஹெச்டி கிராஃபிக்ஸ் இருக்குது. அந்த இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரிங் ரெசல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2x வச்சுக்கோங்க. நீங்கள் 8K வரைக்கும் விளாடலாம். பட் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது 2x தான். லோ எண்டுக்காக தான் நல்லா ரன் ஆகும். 2x வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ஃபுல் ஸ்க்ரீனை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. விசிங்க் வந்து ஆஃபில் இருக்கட்டும். அதுக்கடுத்து ஃப்ரேம் ஸ்கிப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃப்ரேம் ஸ்கிப்பிங் டிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இந்த ஆல்டர்னேட்டிவ் ஸ்பீடெலாம் வந்து பார்த்தோன்னா அன்லிமிட்டடில் இருக்கட்டும், இது டிசேபிளில் இருக்கட்டும். ஸோ வந்து ஸ்பீடாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லேசி டெக்ஸ்டர் மட்டும் டிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து அதாவது இந்த ஸ்பைனர் குவாலிட்டியை வந்து நீங்கள் வந்து லோவில் வச்சுக்கோங்க, ஸ்பைன் குவாலிட்டியை. அதுக்கடுத்து பர்ஃபார்மன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஃபர் கிராஃபிக்ஸ் கமெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து அப் டு 2 வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இந்த ஹார்ட்வேர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டிக் பண்ணி வச்சுக்கோங்க. சாஃப்ட்வேர் ஸ்கைனிங்கும் டிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஹார்ட்வேர் டெம்ப்ளேஷன் வந்து ஆஃபில் இருக்கட்டும். அதுக்கடுத்து இங்கே எதுவும் மாற்ற வேணாம். அதுக்கடுத்து டெக்ஸ்டர் ஃபில்ட்ரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்ஐசோட்ரோபிக் ஃபில்ட்ரிங் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் 4x வச்சுக்கோங்க. 8xலாம் வைக்காதீங்க. அப்படி உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேம் நார்மலாக விளையாண்டுருப்பீங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் எஃப்இ ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ 4x வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட ரொம்ப லோ எண்டாக வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபில் வச்சுக்கலாம், அது ஆன்ஐசோட்ரோபிக் ஃபில்ட்ரிங்க. பட் 4x வச்சுக்கிறதா பெட்டர் ஆப்ஷன். ஸோ வந்து நீங்கள் 4x வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து டெக்ஸ்டர் ஃபில்ட்ரிங் வந்து பார்த்தீங்கன்னா லீனியரில் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து லோயர் ரெசல்யூஷன் ஃபார் எஃபெக்ட்ஸ் இருக்குது, அதை வந்து அக்ரெசிவில் டிக் பண்ணி, அதாவது அக்ரெசிவ் ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அக்ரெசிவ் ஆப்ஷன் வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா பேலன்ஸ், ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று வச்சுக்கோங்க. நான் வந்து அக்ரெசிவ் வச்சுக்கிறேன். அதுக்கடுத்து ஓவர்லே இன்ஃபர்மேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எஸ் மட்டும் நான் டிக் பண்ணி வச்சுக்கோங்களேன் கார்ட்டனுக்காக. அதுக்கடுத்து கண்ட்ரோல்ஸில் பெருசாக மற்றவே இல்லை. ஆடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் குளோபல் வால்யூம் இருக்குது, அதை டிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ஆடியோ பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாப்பி சவுண்ட் வந்துச்சு அப்படின்னா வாஸ்பி ஃபாஸ்ட் வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா ஆட்டோலேயே வச்சுக்கோங்க. நான் வந்து ஆட்டோலேயே வச்சுக்கிறேன். நெட்வொர்க்கிங்கில் எதுவும் பெருசாக மாற்றவே கிடையாது. டூல்ஸ்லையும் எதுவும் மாற்றவே கிடையாது. சிஸ்டமில் போயிட்டு இதில் நீங்கள் கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். பட் இதில் என்ன ஆப்ஷன் பண்ணால் இந்த எனேபிள் சீட்ஸ் மட்டும் டிக் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் கேஸ், செட்டிங்ஸ்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இவ்வளோ தான் கேஸ் லோ எண்டுக்கு பெஸ்ட் செட்டிங்ஸு. இப்போ நான் கேம் ப்ளே உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ கேம் ப்ளே விளாட்லாம், வெயிட் பண்ணுங்கள். வாய்ஸ்ட்டே விளாண்டுருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான செட்டிங். இதில் வந்து நீங்கள் கிரியேட் கேம் கான்ஃபிக்னு சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இதில் மாத்திராமல் இந்த கேமில் மாற்ற செட்டிங்ஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளே மட்டுமே தான் மாறும். இது வந்து உங்கள் டிஃபால்ட்டாக மாறி இருக்கிற பிஎஸ்பி செட்டிங்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணாது. அதனால் கிரியேட் கேம் கான்ஃபிக்னு நீங்கள் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் நான் 3x வச்சுக்கிறேன். ஆன்ஐசோட்ரோபிக் ஃபில்ட்ரிங் நான் வந்து 4xல வச்சுக்கிறேன். 4x இருக்கட்டும் எனக்கு. இப்போ நான் கேமோட ரெக்கார்டிங் நான் உங்களை காட்டுறேன். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேம் வந்து 720 பிக்சல் ரெசல்யூஷன் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. 30 FPS கிடைக்குது, பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். ஸோ GTA OCD ஸ்டோரிஸ் தான் விளாண்டுருக்கிறேன். பாருங்கள் 30 FPS கொடுத்துட்ருக்கு. நிறைய பேருக்கு டவுட் வரும், என்ன ப்ரோ 30 FPS தான் கேம் வந்து கொடுக்குமான்னு. ஆமாம் கேஸ், எமுலேட்டரை பொறுத்து உங்களுக்கு 30 FPS தான் கொடுக்கும். இல்லை அப்படின்னா 60 FPS தான் கொடுக்கும். ஸோ எனக்கு வந்து சாலிடாக 30 FPS கொடுத்துட்ருக்கு. 31 கிடச்சிட்ருக்கு. ஓகே, இது வந்து பிளேயபிள் தான், சூப்பராக விளாண்டுடலாம். எந்த வித லேக்குமே அடிக்கல எனக்கு விளையாடும் போதே. உங்களுக்கு நான் கேம் ப்ளேவும் காட்டுறேன் பாருங்கள். ஸோ கேம் ப்ளேவும் காட்டுறேன். ஸோ நான் வந்து 1 விளாண்டுருக்கேன். ஒரு கையில் ரெக்கார்ட் பண்ணிட்டு ஒரு கையில் விளாண்டுருக்கிறேன். அதனால் ரொம்ப கேம் ப்ளே மொக்கையாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் எஃப்எஸ் மட்டும் பாருங்கள், எனக்கு எதுவுமே ட்ராப் ஆகலை.
3031 தான் கிடச்சிட்ருக்குது. ஓகே கேஸ், இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா GTA லிபர்ட்டி சர்வீஸோட செட்டிங்ஸ் காட்டுறேன். அதே தான். ஸோ ரெசல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா 720p வச்சுருக்கிறேன் 3x. ஸோ ரெசல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3x வச்சுருக்கிறேன். அண்ட் ஆனைசோட்ரோபிக் ஃபில்டரிங் நான் வந்து பார்த்தீங்கன்னா 4x வச்சுருக்கிறேன். அதை தான் இங்கே காட்டுறேன். ஸோ 3x வச்சுருக்கிறேன். ஆனால் அதுக்கடுத்து ஆனைசோட்ரோபிக் ஃபில்டரிங் நான் வந்து பார்த்தீங்கன்னா 4xல் வச்சுருக்கிறேன். எதுவுமே நான் பெருசாக மாற்றலை. இப்போ கேம் ப்ளே பார்ப்போம். ஸோ கேம் ப்ளே வந்து பார்த்தீங்கன்னா 30 FPS அதே தான் கிடைக்குது. GTA சீரிஸ் கிடச்சா அதே 30 FPS தான் இதுலேயும் கிடைக்குது. பர்ஃபார்மன்ஸ் எங்கேயுமே ட்ராப் ஆகலை. ஸோ கேஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா காரும் ஓட்டுறேன். ஐயோ, கார் வேறு ஓட்ட வர மாட்டேங்குது பார்த்தீங்கன்னா. ஓகே கேஸ், எஃப்எஸ் பாருங்கள் 31 தான் கிடைக்குது. கார் வேறு ஓட்டவே வர மாட்டேங்குது 1 நாளில் ஓட்டுறக்கு. ஸோ எஃப்எஸ் மட்டும் பாருங்கள் 30 FPS கிடச்சிட்டு இருக்குது. நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எமுலேட்டரை பொறுத்து உங்களுக்கு 30 FPS தான் கிடைக்கும். இல்லை அப்படின்னா 60 FPS கிடைக்கும். அதுக்கு மேலே கிடைக்காது. அதுக்கு மேலே உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஒரு சில பேச்சஸ் போடுற மாதிரி வரும். அதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். பட் எனக்கு 30 FPS சாலிடாக கிடைக்கிது கேஸிங் பாருங்கள். 31 FPS அதுக்கு கீழே வரல, சாலிடாக கிடைக்குது. ஸோ இந்த செட்டிங்ஸ் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டான செட்டிங்ஸ் தான். இதுக்கு மேலே லோ எண்டில் வந்து சொல்லவும் முடியாது இந்த எமுலேட்டருக்கு. அவங்களும் இது வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் கைஸ், லேட்டஸ்ட் வெர்ஷன் PSPயில் இதுதான் பெஸ்ட் செட்டிங்ஸு. ஸோ நான் அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஓகே கேஸ், இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் பார்த்தீங்கன்னா வந்து PSPயோட செட்டிங்ஸும் காமிச்சிட்டேன். அண்ட் கேம் ப்ளேவும் நான் காமிச்சிட்டேன். அண்ட் நான் வந்து சொன்ன மாதிரி 30 FPS சாலிடாக ரன் ஆகுது. அண்ட் நிறைய பேர் டவுட் வந்துருக்கு, நம்ம கேம் வந்து 60 FPS ரன் ஆகாதா, 100 FPSக்கு மேலாம் கிடைக்காதுன்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். ஸோ ஒன்று விஷயம் புரிஞ்சுக்கோங்க. ஸோ எமுலேட்டரை பொறுத்து உங்களுக்கு 30 FPS தான் கிடைக்கும். இல்லை அப்படின்னா 60 FPSல கேம் ரன் ஆகும். அதுக்கு உங்களுக்கு FPS வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பேச்சஸ் போடுற மாதிரி தான் இருக்கும். அந்த பேச்சஸ் எப்படி ஏற்றுறது அப்படிங்கிறத பற்றி நெக்ஸ்ட் வீடியோ போகிறேன். அதுக்கு நீங்கள் cheat.db அப்படிங்கிற ஃபைல் ஏற்றுற மாதிரி இருக்கும். அந்த ஃபைலை எப்படி ஏற்றி நம்ம கரெக்டாக வந்து ஒர்க் பண்ண வைக்கிறதுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி cheat.db ஏற்றி அதை எப்படி கரெக்டாக ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவாக வந்து பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வரும். பை.